குமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் சாலையில் நடந்து சென்ற கூலி தொழிலாளியை ஆட்டோ ஓட்டுநர்கள் கம்பால் சரமரியாக தாக்கிய அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன் செல்வராஜ் கூலி தொழிலாளியான இவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வரும் பிளாங்காலை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரான சதீஷ் என்பவருக்கு 500 ரூபாய் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெகன் செல்வராஜ் கொடுத்த பணத்தை சதீஷிடம் திருப்பி கேட்டபோது ஆத்திரமடைந்த சதீஷ் மற்றும் அவரது நண்பரான மற்றொரு ஆட்டோ டிரைவரான கைஜு ஆகிய இருவரும் ஜெகன் செல்வராஜை சாலையில் தள்ளி போட்டு தரமறையாக கட்டையால் தாக்கி சாலையில் இழுத்து போட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த ஜெகன் செல்வராஜ் அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தக்கலை போலீசார் கூலி தொழிலாளியை தாக்கி தலைமறைவாகி இருக்கும் 2 ஆட்டோ டிரைவர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆட்டோ டிரைவர்கள் கூலி தொழிலாளியை கட்டையால் சரமாரியாக தாக்கி சாலையோரம் இழுத்து போட்டு செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.